வடலூரில் 154வது தைப்பூச முதல் காலம் ஜோதி தரிசன விழா வள்ளலார் சபையில் விமர்சையாக நடைபெற்றது. இறைவன் ஜோதி வடிவானவர் என உலகுக்கு எடுத்துரைக்க வள்ளலார் வடலூரில் சத்தியஞான சபையை நிறுவினார். அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருள் பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளலார் மலரடி வாழ்க வாழ்க, அருள் பெருஞ்சோதி ஆண்டவர் மலரடி வாழ்க வாழ்க. வடலூர் பெருவழியில் வள்ளல் பெருமான் போற்றினின் பேரருள், போற்றினின் பெருஞ்சீர், ஆற்றலின் ஓங்கி அருள் பெருஞ்சோதி என்பார். அப்படிப்பட்ட அருள் பெரும் ஜோதியை சத்தியஞான சபையில் இந்த வள்ளல் பெருமான் சித்தி பெற்ற 154வது ஆண்டு தைப்பூச ஜோதி தரிசன பெருவிழாவில் 7 திரை விலைக்கு ஜோதி தரிசனம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கருப்பு திரை, நீலத்திரை, பச்சைத்திரை, பொன்மை திரை, வெண்மை திரை, கலப்பு திரை என்ற 7 திரை அகற்றி சத்தியஞான சபையில் நம் ஜோதி தரிசனம் அனைவரும் பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். லட்சக்கணக்கான சன்மார்க்க சாதுகள், சான்றோர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு சுத்தமான அந்த ஜோதி தரிசனத்தை காணுகின்றார்கள். வள்ளல் பெருமான் உள்ளத்தில், நம் உள்ளத்தில் கருணை பிறக்க வேண்டும் என்கிறார். எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கி அருட்பெரும் சேவை என்பார் வள்ளல் பெருமான். போற்றினின் பேரருள், போற்றினின் பெருஞ்சீர், ஆற்றலின் ஓங்கி அருள் பெருஞ்சோதி என்பார். அதோட அருட்பெருஞ்சோதி கடைசி வரியில் உலகினில் உயிரலுக்கு ஊரும் இடையூரெல்லாம் விலகனி அடைந்து விளக்குக மயில்க, சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக, உத்தமனாக ஓங்குக என்றானே. அப்படிப்பட்ட உத்தம நிலை கிடைக்க வேண்டும் என்றால் கடலூர் பெருவில் வர வேண்டும் என்ற நேரத்தில் வள்ளலார் திருவருளால் அனைவரும் வாழ்த்தி 154வது தைப்பூச விழா நேற்று காலை சமரச சன்மார்க்க கொடியேற்றத்துடன் துவங்கியது. இன்று காலை 6 மணிக்கு 7 திரைகளை நீக்கி முதல் கால ஜோதி தரிசனம் நடைபெற்றது. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை கோஷத்துடன் திரளான பக்தர்கள் ஜோதி தரிசனம் செய்தனர். இன்னைக்கு ஜோதி தரிசனம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. மனசுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம வள்ளலார் எல்லாரையும் கொல்லா விரதத்தை மேற்கொள்ள சொல்லி இருக்கிறாங்க. யாரை எண்ணினும் இறங்குகின்றாருக்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவமே அப்படின்னு அவர் வலியுறுத்துறாரு. அதனால நம்ம யாருன்னு தெரியாதவங்களுக்கு, இல்லாதவங்களுக்கு நம்ம எல்லா உதவியும் செய்யணும். கொல்லாமையை மிக வலியுறுத்தி சொல்றாங்க. அதனால எல்லாரும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை நம்ம கடைபிடிக்க வேண்டும். ஐயனுடைய அருள் என்னன்னா, உடல் ஊனமுற்றோர், மனநல பாதியுடன் ஒரு வேலை அவங்களுக்கு போதுன்ற பொருள் என்னன்னா சாதம். அந்த சாப்பாடை மட்டும் நிறைவேறிய செய்யணுன்ற மாதிரி தான் ஐயனுடைய அருள். அன்பே சிவாய.